கர்ப்பகாலத்தில் பெண்கள், அதாவது நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா போகலையா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த மன உளைச்சலே குழந்தையை பாதிக்கும். இங்கே பாருங்க, கர்ப்ப காலத்தில் சொல்லுவாங்க எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுன்னு. தயவு செய்து செஞ்சிடாதீங்க. அன்பே தெய்வம். கர்ப்பகாலத்தில் பெண்கள் வேலைக்கு போகலாமா? கண்டிப்பாக போகலாம். கண்டிப்பாக போகவே கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கிடையாது. அதே சமயத்தில் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற சட்டம் கிடையாது. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேங்க. அதாவது சில பெண்கள் வீட்டிலேயே இருப்பாங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, வெளி வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில பெண்கள் கர்ப்ப காலத்தில் வீட்டிலிருந்து வீட்டு வேலையில் செஞ்சுக்கிட்டு 24 மணி நேரமும் பழைய சண்டைகள், பிரச்சனைகள், அதை நினச்சி 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 மன உளைச்சலோட அன்ஹாப்பியாக, ஸ்ட்ரெஸ்ஸாக கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த குழந்தை பாதிக்கும். இவர்களுக்கு ஒரு வேலைக்கு செல்வது தான் சிறந்தது. அந்த வீட்டு பிரச்சனையெல்லாம் மறந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும் பொழுது, அதை மறந்து அந்த வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு ரிலாக்ஸ் ஆகுது அவங்களுக்கு. அதாவது ஒரு வடிகால் அப்படின்னு சொல்லலாம். புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா போகலையா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஹாப்பியாக, மகிழ்ச்சியாக, ஜாலியாக, சந்தோஷமாக இருந்தீங்களா இல்லையா? அப்போது எல்லா பெண்களுக்கும் நான் வேலைக்கே போகாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், வேலைக்கு போங்கன்னு சொல்ல மாட்டேன். எந்த கர்ப்பகாலத்தில் ஒரு பெண் வேலைக்கு போனாதான் ஹாப்பியாக இருப்பீங்களோ நீங்கள் வேலைக்கு போங்க. எந்த பெண்ணுக்கு நான் வேலைக்கு போனால் அன்ஹாப்பியாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இல்லை, வீட்டில் இருந்தால் எனக்கு அந்த வேலைக்கு போகாமல் இருந்தால் வீட்டில் நிம்மதியாக இருக்குன்னா வீட்டில் இருங்க. அப்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கும் இடம் வேலைக்கு போகிறதுனால வீட்லையான்னு நீங்கள் தான் முடிவு செய்யணும். புரிஞ்சுங்களா? ஒரு சில பெண்கள், வேலைக்கு போயிட்டு இருந்த பெண்கள் இந்த கர்ப்ப காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகாதேன்றுவாங்க. அதனாலேயே அன்ஹாப்பி ஆகி, அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போய் அவங்க அந்த வேலைக்கு போய் அந்த ஆஃபீஸ்லேயோ இல்லை அந்த ஃபேக்ட்ரிலேயோ அந்த வேலை செய்யும்போது மகிழ்ச்சியாக ஜாலியாக செஞ்சுருப்பாங்க. அவங்கள திடீர்னு வேலையை விட்டுட்டிங்கன்னா அந்த மன உளைச்சலே குழந்தையை பாதிக்கும். இன்னொரு பெண் வேலைக்கு போகிற இடத்துல கஷ்டப்பட்டுருப்பாங்க, வீட்டில் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வேலையை விட்டு நின்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருந்து நல்ல குழந்தைய பெற்றுக்குவாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்போது கர்ப்பகாலத்தில் பெண்கள் வேலைக்கு போகலாமா வேண்டாமாங்கிறத நான் சொல்ல மாட்டேன். வேலைக்கு போனால் மகிழ்ச்சியாக இருக்குமா, வேலைக்கு போகாட்டி மகிழ்ச்சியாக இருக்குமான்னு நீங்கள் தான் முடிவு செஞ்சு இதில் எதில் மகிழ்ச்சி இருக்குதோ, ஆனந்தம் இருக்கோ, சந்தோஷம் இருக்கோ அதை செய்ய வேண்டும். ஆமாங்க. பல பெண்களுடைய பிரச்சனை என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அதே மைண்டில் குழம்பி 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 வேறு எதை பற்றி யோசிக்காமல் இருக்கிற பல பெண்களுக்கு வேலைக்கு செல்வது வடிகாலாக இருக்கிறது. அவர்கள் வேலைக்கு செல்வதால் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். பல பெண்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்துட்டு வேலைக்கு போய் அங்கே மன உளைச்சல் அடைகிறார்கள். இதில் நீங்கள் எந்த கேட்டகரி என்று எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கர்ப்பகால பெண்கள், அந்த பெண்ணை அவங்க கணவர், அம்மா, அப்பா, மாமனார்லாம் உட்காந்து பேசி, ஏம்மா உனக்கு வேலைக்கு போகிறனால ஹாப்பியாக இருக்கா, இல்லை வீட்டில் இருக்கிறது ஹாப்பியாக இருக்கான்னு பேசணும். அதை விட்டுட்டு நீ வேலைக்கு போனால் தான் வருமானம், அதை வச்சு தான் நான் குடும்பம் நடத்தணும், போய் தான் ஆகணும், கட்டாயப்படுத்தக்கூடாது, பாவம். அதனால் பேசி புரிஞ்சுக்குங்க, எது அவங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதுதான் சிறந்தது. இங்கே பாருங்க, கர்ப்ப காலத்தில் சொல்லுவாங்க எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுன்னு. தயவு செய்து செஞ்சிடாதீங்க. ஓவராக ரெஸ்ட் எடுத்து எந்த வேலையும் செய்யாமல் உடம்புக்கு வேலை கொடுக்கலன்னா குழந்தை நன்றாக பிறக்காது.
அதே சமயத்தில் ஓவராக கடினமான வேலையெல்லாம் செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக மன உளைச்சலோடு வாழ்ந்தீங்கன்னா குழந்தை ஒழுங்காக பிறக்காது, புரிஞ்சுக்குங்க. ஒரு சில பெண்கள் வேலையே செய்கிறது இல்லைங்க கர்ப்பமானா. எதையும் அந்த அந்த டம்ளர் தூக்காத, அந்த சட்டியை தூக்காத, சமையல்லாம் பண்ணாதேன்னு அப்படியே ரெஸ்ட் சொல்லிடுவாங்க. பல மருத்துவர்கள் நீங்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளோதான். ஓய்வு எடுப்பதே ஒரு வியாதி. ஓவராக ஓய்வு எடுப்பதே ஒரு வியாதிங்க. முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஓவராக ஓய்வு எடுத்தாலும் வியாதி, ஓவராக வேலை செஞ்சாலும் வியாதி. அளவாக வேலை செய்யணும், அளவாக ஓய்வு எடுக்கணும். இதுதாங்க தத்துவம். அடித்தா மொட்டை, வச்சா குடுமின்னு இருக்கக்கூடாது. சில பேர் ஓவராக வேலை செய்கிறாங்க கர்ப்ப காலத்தில் பெண்கள். சில பெண்கள் வேலையே செய்கிறது இல்லை. அதனால் அளவாக ஜாலியாக. அப்போ எந்த மாதிரி வேலைக்கு போகணுன்னா, எந்த வேலைக்கு போனால் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களோ, ரிலாக்ஸாக இருப்பீங்களோ அந்த வேலைக்கு போகணும். சம்பளம் கம்மியாக கிடைச்சா பரவாயில்ல. கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி வேலை செஞ்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கர்ப்பகால குழந்தைக்கு பாதிக்குங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஹாப்பியாக இருக்கிறது எது அப்படின்னு யோசித்து அந்த முடிவை நீங்கள் எடுங்கள். கான்செப்ட் என்னென்னா, மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்கணும், ரிலாக்ஸாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக அன்ஹாப்பியாக பிஸியாக டென்ஷனாக இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக குழந்தை நல்லபடியாக சிறப்பாக பிறக்கும். எனவே கர்ப்பகாலத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா, இல்லை வேலைக்கு போகாமல் இருக்கீங்களா, வீட்டு வேலை செய்யலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஹாப்பியாக இருக்கீங்களா, போதுமான அளவு உடம்புக்கு வேலை கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு கர்ப்பகால பெண்கள் வாழ்ந்தால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அழகான ஆரோக்கியமான குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை செய்து பாருங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். மண் சுதாகர்னு ஒரு மண்பானை செய்யும் ஒரு நபர் இருக்காருங்க, எனது நண்பர். இவர் ஒரு ஞானி. மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி செய்து கற்றுக்கொண்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு மண் ஞானி. இவரை வைத்து சென்னையில் ஒரு நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. ஐயம்பாக்கம், அம்பத்தூர் பக்கத்தில். அந்த வகுப்பில் இவர் பானை செய்கிறத செஞ்சு காமிப்பார். உலகில் உள்ள மண்ணினுடைய வகைகள் நீங்கள் இந்த மாதிரி மண்ணெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பல்வேறு விதமான மண், உலகில் இருக்கிற மண்ணெல்லாம் உங்களுக்கு காமிப்பார். மண்ணுடைய பெருமை சொல்லுவார். மண்ணுக்கு நமக்கும் உள்ள அந்த உறவு, மண்ணுடைய தேவை, மண்ணுடைய பயன். அது மட்டும் இல்லாமல் எந்த மண்பானை எந்த மாதிரி சமையல் பண்ணுறது, எந்த மாதிரி மண்பானையில் சமையல் பண்ணுறது, அதோடைய நன்மைகள் என்னென்னு முழுமையாக மண்ணை பற்றி மட்டுமே முழுமையாக ஆராய்ச்சி செய்து எளிமையான முறையில் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மண் சுதாகர் அவர்களை வைத்து சென்னையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் வந்து கலந்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி மண் சம்பந்தமான விஷயத்தை மட்டுமே வச்சு ஒரு வகுப்பு எனக்கு தெரிஞ்சு நடந்ததில்லை. இவர் அந்தளவுக்கு அதில் ஆராய்ச்சி பண்ணனால இவர் இந்த விஷயத்தை எப்படியாவது மக்களுக்கு கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த வகுப்புக்கு வரணும்னா நீங்கள் புக்கிங் பண்ணிட்டு தான் வரணும். 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வாங்க. இதற்கான கட்டணம் ரூபாய் 200, மதிய உணவு உட்பட. வாருங்கள், மண்ணின் மகிமையை கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.